தீர்க்க சுபமங்கல்யம் தீர்க்க சுபமங்கல்யம் தீர்க்க சுபமங்கல்யம். என்ன உரைக்கின்றீர்கள் சுவாமி? என்ன திருமணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் என்று காலம் முழுவதாக கன்னியாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நீங்கள் என்ன உரைத்தீர்? ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு மடத்துல அம்மா வந்து எவ்வளவு சாமி வச்சு வேண்டியது இது வந்து தீர்க்க சுமங்கலி போவா தீர்க்க சுமங்கலி போவாங்க. அப்படி சொல்லுகிறாய். தவறான திருமணமே வேண்டாம் என்று வெறுத்தி கண்ணன் பஜனை செய்து கொண்டிருக்கிறார். நான் தீர்க்க சுப மாங்கல்ய பவ என்று வாழ்த்தினேன். அது என்ன காரணம்னா, யார் வந்து என் கால் விழுந்தாலும் அவரை அப்படியே வாழ்த்தி எனக்கு பழகி விட்டதப்பா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கோபிக்காது தீர்க்காயுசாரின்னு சொல்லியிருக்கலாம். அதற்கு வாழ்த்தியை பழக்கப்பட்டுவிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தெரிந்து வாழ்த்தினேனோ தெரியாமல் வாழ்த்தினேனோ தீர்க்க சுபமாகல்ய பவ என்று வந்து விட்டதல்லவா, என் வார்த்தை கண்டிப்பாக பொய்க்காது. நீ மாங்கல்யத்தோடு வாழ. அவர் பெயரே மதிதானம்மா. சுவாமி, திருமணம் வேண்டாம் என்றுதான் நான் கன்னியாக வாழப் போகின்றேன். அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வாழ்ந்து காட்டுவேன். சுபமாகல்ய பவ என்று வாழ்த்தி விட்டேனம்மா. இல்லை சுவாமி, நீங்கள் நினைத்தபடி நடக்காது சுவாமி. கண்டிப்பாக நடக்கும். கிடையாது, நிச்சயமாக கிடையாது. சுவாமி, இந்த நாரதனின் வார்த்தைகள் இல்லவே இல்லை சுவாமி. சுவாமி, நீங்க நினைத்தபடி ஒருபோதும் நடக்காது. என்ன சுவாமி, மானை காத்தி சுவாமி, ஒரு புலிமானை காட்டி ஒரு மெய்மானை பிடிப்பார்கள். அப்படி உரைக்கின்றீர்கள் நீங்கள் சொல்வது. மானை காட்டி மானை பிடிக்கின்ற ஒரு வேடன் போல. ஆமா, ஏதோ மாயம் செய்ய வந்திருக்கிறேன். மனதை கலைத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றதுக்காக வந்திருக்கின்றீர்கள். ஆமா, இந்த உலகத்துல இங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் முதலில் எனக்கு திருமணம் வேண்டாம் தான் சொல்வார்கள். காரணம் வெட்கம் அச்சம் ஞானம் மகன் பயிர் என்று சொல்வார்கள். அந்த வெட்கத்தில் அவனுக்கு திருமணம் வேண்டாம் என்று பெண்கள் சொல்வார்களே தவிர கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்றார்களா? என்றாவது ஒரு நாள் ஒரு ஆடவனுக்கு கழுத்தை வெட்டித்தான் ஆக வேண்டும் இல்லையா? பெண்ணாக பிறந்து விட்டார் ஒரு ஆடவனுக்கு அடிமை இல்லையா? ஆணுக்கு பெண் அடிமை. இந்த உலகத்துல ஒரு ஆண்டவன் படைப்புல அனைத்து ஜீவராசியும் எடுத்துக்க, ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் இருவது. ஆண் பெண் இல்லாத உயிரினங்களே கிடையாது இல்லையா? அப்படி படைத்து இந்த ஆண்கள் பெண்களை தேடுவதும் பெண்கள் ஆண்களை தேடுவதும் ஒரு புத்துணர்ச்சி நமக்குள் உண்டாக்கி அதன் வாயிலாக தான் கணவன் மனைவி குடும்ப சமேதர் அப்படி என்று இந்த உலகத்தை நிறுத்தி பண்ண இல்லையா? அதனால கடைசி வரை இவள் மனதை எடுத்திருப்பாள். என்ன முடியும் சுவாமி? இளமை பிரகாசமா பார்க்கும் போதே ஒரு இளைஞனுக்கு இந்த பெண்ணை மறந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை. இந்த இளமை எதிரில் இருக்கா? ஒரு நாளைக்கு ஒரு பிறகு இளமை போய்விட்டார், அதன் பிறகு யாராவது வருவாங்க இந்த பெண்ணை மறந்து வருவாங்க.
ஏறி வேலை செய்யறது வாழ்க்கையே வீணா போயிடும். ஆமா அதனால பருவத்தை பயிர் இந்த செய்யுது இருக்கும் நிலைமை இனி ஒரு முறை வருமோ? வராது வராது. ஒரு நாள் சென்றால் போனது நீங்கள் என்ன உழைத்தாலும் என் மாமா உழைக்கிறார்கள். வாழையின் கண்டறியாய் வாழை சொன்னாலும் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க காரணம் கேட்டீங்கன்னா அவன் ஏன் கல்யாணம் வானான்றாங்கன்னா அம்மா வந்து ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க என்னடா ஆபரேஷன்? இல்ல ஆம்பளையா வீரமா ஒரு வாழை மரம் இருக்கிறது. ஒரு வாழை மரம். வாழை மரம் அது எத்தனை குளத்தில் இருக்கிறது? எனக்கு தெரிஞ்ச 4 கிலோ 5 கிலோ தரும் ஏய், ஒரு மரம். எங்கிட்ட 4 கிலோ தெரியாது. ஒரு மரம். ஒரே குறை மட்டும்தான் தான் தரும் அதன் பிறகு ஆயுள் முடிந்து முடிந்துவிடும். அப்படி போன்றுதான் இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட இள வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்றுதான் நான் இப்படி இருக்கின்றேன். அந்த பெண் சொல்றது உனக்கு புரியல. ஒரு வாழை மரம் ஒரு குழையை தள்ளியும் அந்த குழை தள்ளிய உடனே மரத்தை வெட்டி விடுவார். வாழ்க்கையை முடித்து விடுவார். சுடுக்காது எதுவும் பண்ண முடியாது அவ்வளவுதான். முடிஞ்சது மீண்டும் அது காய்கறி காய்க்காது கனிகளை தராது. ஆமா. அதுபோல ஒரு பெண்ணு ஒருவனை மணந்து ஒரு குழந்தையை ஈண்டெடுத்தால் அந்த வாழை மரம் குலை தள்ளுவது போல அதோட அந்த வாழ்க்கை முடிந்து விடுதலை அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறார். பரவாயில்ல என்ன ஒரு முடிவு இல்லையா? இந்த பெண்ணு சொல்வதிலே ஒரு நியாயம் இருக்கு. நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி சரி இருந்தாலும் இதே போல ஒரு பெண் சரி அறியாத பெண் கன்னி பருவம் உள்ள ஒரு பெண் சரி ஒரு கிராமத்தில் இருந்தார். அந்த பெண்ணு கருத்து எதுக்கு தெரிஞ்சதோ அதுல இருந்து விநாயகர் பெருமானை வணங்கி வந்தார். விநாயகர் பெருமானை விக்னேஸ்வரா விநாயகர் பெருமானே நின்னருள்தான் எனக்கு கடைசி வரை வேண்டும். எனக்கு வேறு எதுவும் இந்த உலகத்தில் வேண்டாம். நின் கருணையை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். அப்படி என்று விநாயகனையே வணங்கி பக்தியில் ஆழ்ந்து விட்டார். ஆழ்ந்த பக்தி சிறுவயது முதல் அந்த விநாயகர் சிலை வந்து ஊருக்கு அப்பாவுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கும். சரி இவ போயிட்டு அந்த சாமியை வணங்கிட்டு வர்றது. ஆனா இவள் பக்தியாக அந்த விநாயகர் பெருமானை தினந்தோறும் வணங்குகிறாள் என்று யாருக்கும் தெரியாது. தெரியாது. பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? இது போல நமது பிள்ளை கன்னி பருவம் நீங்கி நாங்க மங்கி பருவம் அடைந்திருக்கிறார். இந்த பருவ காலத்துல அவனுக்கு ஒரு பிள்ளையை பார்த்து திருமணத்தை செய்து அழகு பார்க்கும் என்று பெற்றோர்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியலையே, நாம திருமணமே வேண்டாம்னு மனசுல ஒரு எண்ணத்தை கொண்டு விநாயகர் பெருமான வணங்கிட்டு இருக்கோம். நம்ம தாய் தந்தைகள் நமக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களே, இது என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு நேரத்துல என்ன பண்ணாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரு நம்ம பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி வாருங்கள் என்று அவளுக்கு அழைப்பு கொடுத்து விட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரு பெண் பார்க்க பெண் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்த போது அவங்க வந்தாங்க. உடனே அவங்க வரவேற்பு கொடுத்து அமர செய்தி தண்ணீர் கொடுத்து தேநீர் எல்லாம் கொடுக்குறாங்க அருந்துகள் சொல்லி. ஆனா அந்த பெண்ணு அந்த வீட்டுல அந்த நேரத்தில் இல்லை, எங்கேயோ புறப்பட்டு போய்விட்டார். வந்தவங்க கேட்டாரு, சரிங்க பெண்ணை கூப்பிடுங்க பாடம். பெண் பார்க்க வந்துருக்குறோம். போயிட்டு பார்த்தா பெண் இல்லை. பார்த்தா காணும். ஆமா இல்லை. பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல இருக்காளோ அக்கம் பக்கம் சென்று பார்த்தார்கள். அங்கேயும் இல்லை. இன்னும் இந்த பெண்ணு எங்கே போயிருப்பா? ஊர் முழுக்க தேடுகிறார்கள். பெண் கிடைக்கவில்லை. எங்க தேடியும் அந்த பெண்ணு கிடைக்கவில்லை. இது வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த பெண்ணை பெண் பார்க்க வந்தாங்களாம். இந்த நேரத்துல இந்த பெண்ணு எங்கே காணாம போயிட்டா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அப்படி என்று எல்லோரும் தெரிந்தது. ஊர் முழுக்க தெரிந்த உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு நல்ல பெண்ணாச்சே, அறிவுள்ள பெண்ணாச்சே, நல்ல அடக்கம் ஆச்சாரம் ஒழுக்கமுள்ள பெண்ணாச்சே, இந்த பெண்ணை காணாமல் எல்லோரும் தேடுகிறார்களே அப்படி என்று நம்மளால கூட்டம் கூட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணை அப்படி தேடிட்டு போகும்போது ஊருக்கு அப்பால் இருக்கின்ற அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி நின்று சாமி வணங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூரத்துல பார்த்துட்டாங்க. அந்த பெண்ணு சரி நம்ம பக்கத்துல போறாங்க.
ஏன் வந்தா என்ன காரணம்? இந்த நேரத்துல வந்து இங்க சாமியை கும்பிட்டு இருக்காரு, என்ன காரணம் பார்க்கலாம் அப்படின்னு வருகிற பொழுது கிட்ட நெருங்க இவருக்கு ஒரு பயம் வந்துருது. எங்கே நம்ம அழைத்து கொண்டு போய் திருமணத்தை செய்து வச்சு விடுவார்களோ அப்படி என்று ஒரு பயம். அந்த பயத்துல என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவா விநாயகர் பெருமானே, இது நாள் வரையில் நான் உன்னை வணங்கி வந்தது உண்மையானா, நீ உண்மையுள்ள தெய்வமானால் எனக்கு இந்த கன்னி பருவம், அதாவது பருவத்திலே அறியாத பருவம், இந்த பருவத்தை நீக்கி எனக்கு வயோதிக பருவத்தை கொடுத்து விடு என்று வருகிறார். வயதான கலைஞர் மாதிரி என்ன ஆகுது? அவர் என்ன செய்தாரு? சிறுவயதிலிருந்து நம்ம பக்தியோ அடங்கி வந்துள்ளாரு. இவன் நம்ம பக்தியை இழந்தவர்கள் இந்த பெண்ணின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உடனே அடுத்த உடனே அந்த பருவத்தை கொடுத்து விட்டார். உடனே அவளுக்கு ரோமம் நடந்து விட்டது, கூன் வளைந்து விட்டது, அப்படியே கையில ஒரு தடி வந்துருது, கூன் விட்டு. ஆனா வயசு என்ன? 16 வயது பெண்ணு வயோதிக பருவத்தை அடைந்த ஒரு மூதாட்டியோட காட்சி திருப்பி போட்டா 61. பெண் பார்க்க வரவங்க என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஐயோ இந்த பெண்ணு இப்படி ஆகி போச்சே, ஏண்டி உனக்கு இப்படி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பெண்ணு வீட்டுக்கு பார்க்க வந்தவங்களும் போய்விட்டாங்க. ஊர் ஜனமும் ஆச்சரியப்பட்டு இருக்குது. ஆமா, எப்படி வந்து இந்த உறவிடத்திலே உருமானது அந்த பெண்ணு யார் தெரியுமா? யாரு? அவனால அவையாரு. ஓ அப்பையா? அவையாரு வயதான பிறகு அப்படி காட்சி தரவில்லை. 16 வயதிலேயே விநாயக பெருமானை வணங்கி திருமணம் வேண்டாம் என்று எனக்கு வயோதிக பருவத்தை கொடு அப்படி என்று வாங்கி திருமணத்தை வேண்டாம் என்று வாழ்ந்து வந்தவர்கள். ஆனா வாழ்ந்த காலத்துல வாழ்க்கையில சில பேரை பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை எப்படி வாழ்கிறார்கள், என்ன தேவை அப்படி என்று உணர்ந்தார். திருமணம் செய்து பிள்ளைகளை ஈன்றெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பிறகு நாம் துறவரத்தை நாடுவதுதான் சிறந்தது அப்படி என்பது உணர்ந்தார். உணர்ந்த பிறகு கடைசி பருவத்தில் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்லறம் அல்லது நல்லறம் என்று. ஓஹோ, இல்லறம் என்பது இல்லறம் அல்லது நல்லறம் என்று அப்படி என்று அவை பிராட்டியார் சொன்ன வார்த்தை இல்லையா? இல்லறம் அல்லது நல்லறம். இல்லறம் தான் சிறந்தது. இல்லறத்தில் ஈடுபட்டு கணவன் மனைவியாக வாழ்ந்து குழந்தைகளை ஈன்றெடுத்து அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அந்த இன்ப துன்பங்களை அனுபவித்து பிறகு அந்த வாழ்க்கையை விட்டு நிறுத்தி பிறகு பேரின்பத்தை நாடுகிற அந்த துறவரம் தான் சிறந்தது. அப்படி இல்லறம் அல்லாதது சிறந்த துறவரம் அல்ல அப்படி என்று கடைசி நேரத்தில் சொன்னார்கள் இல்லையா? எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதுபோல இந்த பெண்ணு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இல்லறத்தில் ஈடுபடாத நாம் துறவரத்துக்கு வந்தது தவறு என்று உணர்வார். அந்த அவையார் மாதிரி சரியா தோட்டம். உன்னுடைய மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். இதனால உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாம். நீங்கள் சுட்ட பாண்டமா சுடாத பாண்டமா? என்னடா கேட்கிறாரு? என்ன கேட்கறது? சாமி அனைத்தும் உணர்ந்தவரும் அவரு. சுட்ட பாண்டமா சுடாத பாண்டமா நீ கேட்கறது தெரியாதா? சுட்ட பண்றான்னா சுடாத பண்றாங்கன்னு தெரியாதா? சுண்ணாக்க வச்சு நான் தோல் பண்றேன். சுவாமி ஐயா சுவாமி சுட்ட பண்றேன் என்றால் சும்மா டிங் 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 சத்தம் கேட்கும். என்ன இப்போ ஒரு கோயில் இருக்குது. சுட்ட பாண்டா பாண்டங்க மண்பாண்டா. அந்த மண்பாண்டத்தை எடுத்து தட்டி பார்க்கும்போது கேட்குமா? சுட்ட பாண்டம்னா தட்டி பார்க்கும்போது சரி. அது சுடாத பாண்டமா இருந்தா தோப்பு 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 சத்தம். இது சுட்ட பாண்டத்துக்கும் சுடாத பாண்டத்துக்கும் அப்படியா? ஆமா, இந்த மண்பாண்டம் செய்கிறார்களே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அவங்க வீடு. அவங்க பக்கத்தான் இருக்குது. அவங்க இல்ல, அவங்க மண்ணுக்கு சரி. அதுதான் நீ சரியா சொல்ற. அட யாரா நான் அதை கேட்கவில்லை. இந்த உடல் இருக்கிறத இந்த உடலுக்கு பாண்டம் என்று பெயர். ஆமாண்ட, அது குயவர்கள் செய்கிற பாண்டம். எது? மண் பாண்டம். இந்த உடலையும் ஒரு குயவன் செய்கிறான். ஆமா, மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்ட ஓடடா அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றடைத்த பையடா
இது மாயனார் கொய்யவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. மேலே இருக்கிற இறைவன் பிரம்மா இருக்கானே அவன் செய்கிற பாண்டம் இல்லையா? அது மட்டும் இல்லடா, சித்தர்கள் வாழ்ந்த நாடு. அதுல ஒரு சித்தர் என்ன பாடிக்க தெரியுமா? ஊத்தை சடலமடி இது உப்பு இருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டவில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்த சடலம் விட்டு என் கண்ணம்மா நான் அவன் பாதம் செய்றேனோ அழுகணி சித்தர் பாடு. அவர் இந்த உடல் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உப்பு இருந்த பாண்டமடி, இது ஊத்தை சடலமடி உப்பு இருந்த பாண்டமடின்னு சொல்றாரு. அவரு இந்த பாண்டம் தான் இந்த உடலை சொல்லியிருக்காரு. அதைத்தான் பெரியவங்க காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா இது மாயனார் கொய்யவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா என்று சொன்னார்கள். நீ சொல்லுகிற மண்ணு பாண்டம் வேற, நீங்க கேட்ட கேள்வி இந்த உடம்புக்கு பாண்டம்னு பேரு. அதெல்லாம் சுட்ட பாண்டமா சுடாத பாண்டமான்னு கேட்டேன். சுட்ட பாண்டம்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே இருந்துட்டா அது வாழ்க்கை இல்லடா. யாரையாவது ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவரவருக்கு ஒரு குரு பகவான் இருக்க வேண்டும். அந்த குருவினத்திலே ஆசி பெற்று அந்த குருவிடத்தில் உபதேசம் பெற்று அந்த குரு அருளை பெற்றால்தான் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். குருவருள் இல்லை என்றால் திருவருள் கிடைக்கலை இல்லையா? அப்ப குருவருள்னா ஆண்டவருடைய அருளே கிடைக்காது இல்லையா? அதுதான் முதல்ல எது? குருவருள். இரண்டாவது இறைவன் திருவருள். இப்ப என்ன பண்றா? கண்ணன் ஜலையை வைத்து கண்ணன் பஜனை செய்கிறார். ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் என்று இறைவனுடைய திருவருளை பெற வேண்டுமானால் முதல்ல குருவருள் இருக்கணும். சுவாமி குருவருள் இல்லை என்றால் நீ எத்தனை பஜனை செய்தாலும் இறைவனுடைய திருவருளை பெற கிடைக்காது சுவாமி. அப்படி உபதேசம் பெற்ற உடலுக்கு சுட்ட பாண்டம்னு பேரு. இல்லன்னா அந்த பாண்டம் சுடாத பாண்டம். இப்ப சொல்லுங்க, நீங்க சுட்ட பாண்டமா சுடாத பாண்டமா? சுடாத பாண்டம். நீங்க யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ள கிடையாது. குருவிடத்தில் உபதேசமும் பெறவில்லை. அப்படி இருக்கின்ற நீங்கள் சுடாத பாண்டம். சந்திரவெளி உங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்றார். நானே உங்களுக்கு குருவாக உங்களை சுட்ட பாண்டமாக மாற்றுகிறேன். அது எப்படி சாமி? நல்ல யோசனை சாமி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த உலகத்துல பஞ்சாட்சரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது சிவாய நம அப்படின்னு சொல்லுவாங்க. ஷடாட்சரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் சரவண பவ. ஆமா, அதை விட அஷ்டாட்சரம் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ. நிறைய சரக்கு சாமி. என்ன சார் சரக்கு நிறைய வச்சுக்கிறீங்க. இந்த புத்தி ஒன்று விட்டு போகவே போகாது. சமாச்சார விஷயங்கள் இருக்கிறது, நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய தகவல். அதனால இது பஞ்சாட்சரம் 5 எழுத்து மந்திரம். ஷடாட்சரம் அது 6 எழுத்து மந்திரம். அதை விட பெரிய மந்திரம் அஷ்டாட்சரம் 8 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டாட்சர மந்திரங்களை ஜெபித்தால் இந்த உலகத்துல அடைய முடியாதது ஒன்றுமே இல்லை என்ற எல்லோரையும் பார்க்கலாம். தேவரை பார்க்கலாம், மூவரை பார்க்கலாம், அலைமகளை பார்க்கலாம், கலைமகளை பார்க்கலாம், மலைமகளை பார்க்கலாம். ஏன் நம் உயிரை பிடித்துக் கொண்டு போகிறானே யமன், அவனையும் பார்க்கலாம். சாமி யமனையே பார்க்கலாமா? ஆமாண்டா. அது இந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் எனக்கு யமன்னா அவ்வளவு பயம் உனக்கு? யமனா யமனா பார்த்தாவே பயம். இது நியாயமான பயம் தான். நினைச்சாவே பயம். எப்படிப்பட்ட பக்தருக்கு மரண பயம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கு. மரணம் பயம் இல்லாதவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. சரி, அதனால அப்படி ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை உபதேசமாக பெற்று என்னையே நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டால் எத்தனை பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் பெறலாம். சுவாமி எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமா சாமி, நான் உங்களை குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். குருவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சாமி. குருசாமி குருசாமி என்ன குருசாமி? என்ன சபரிமலை இருமுடி கட்டுற குருசாமி? எத்தனை வருஷம் போயிருக்கிறேன்? 2 வருஷம் போறோம். சித்திரை வருஷத்துக்கு
2 வருஷத்துலயே குருசாமி ஆகியா? வருஷமே வண்டியை புக் பண்ணி டீச்சர் பெட்ரோல்லாம் லிஸ்ட்டு போட்டு அப்படி இன்கம் தான் பண்ணும். அப்படியே இருந்து கட்டுறாங்க, அப்படியே இருந்து கட்டுறாங்க. 18 வருஷம் நான் மலைக்கு போயிருக்கேன். நான் பெரிய குருசாமின்னு சொல்றான். ஆனா அந்த ஐயப்பனுடைய மூல மந்திரம் என்னன்னு கேட்டா தெரியல. மூல இருக்கிற மந்திரத்தை கேட்டா யார் தான் சொல்லுவான்? முன்னே கேட்ட கேட்டா கூட சொல்லுவான். இப்ப நீ குருசாமிங்கிறிய, உனக்கு தெரியுமா? சொல்லு. இது சாமி ஐயப்பா, ஏன் சாமியோ ஐயப்பா, என் சாமியோ ஐயப்பா. கண்ணுமூச்சியில் சொல்லுது. ஒரு தெய்வத்துக்கு மூல மந்திரம் இருக்குடா. அந்த மந்திரத்தை ஜெபித்தாதான் அந்த இறைவன் காட்சி நமக்கு கிடைக்கும். இந்த மண்டல மூலம் ஐயப்பனுடைய மூல மந்திரம் என்ன தெரியுமா? ஓம் ஹரிஹர புத்ராய, ஓம் ஹரிஹர புத்ராய, புத்திர லாபாய, சத்துரு நாசாய, மதகஜ வாகனாய, மகாசாஸ்திரே ஹூம் வட் ஸ்வாஹா. ஒருத்தர் சொல்ல பண்ணுகிறான் சாமி. கண்ணுல கண்ணுல கேட்க மாட்டாங்க. எவனை கொஞ்சம் கூட்டி உயிரை குடிச்சு சதா யார் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவருக்கு ஆயுள் வளரும். அவர் இறைவனை போட்டிருக்கார். அதனால இப்ப 87 வயதை தாண்டிட்டு இருக்கார். இன்னும் மேற்று தொழிலாளர் எடுத்து முடிச்சுட்டார். அறிவா, இது நல்ல நேரம், நல்ல முகூர்த்த நேரம். இந்த நேரத்திலேயே அந்த மந்திரத்தை உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன். அஷ்டாட்சர மந்திரம் சொன்னேன். அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, தாரக மந்திரம் என்று சொல்றாங்க. மந்திரத்துக்கு மறுபடியும் தாரக மந்திரம். தாரக மந்திரம். அந்த மந்திரத்தை உபதேசம் செய்வது யார்? நாரதன். நாரதன் உபதேசம் செய்வதனாலே நாரதனின் தாரக மந்திரம் என்று பெயர். இதெல்லாம் வெளியில யாருக்கும் சொல்லாதீங்க, சூட்சமா வச்சுக்கோங்க. எதிர் கட்சிக்கு வந்து ஜெயிச்சுடுவாங்க. சரிமா? உபதேசம் குடி குடி குடிமா குஞ்சிக்க. பசு இருக்கணும், பசு மாடு. பசு பால் தரும். அந்த பாலை ஒரு சொம்புல கறந்து எடுத்து வந்து பார்த்தா நம் கண்ணுக்கு என்ன தெரியும்? பால் மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த பாலுக்குள்ளே தயிர் இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, நெய் இருக்கிறது. ஆனா முதல்ல பார்க்கும்போது கண்ணு தெரியாது. அப்ப அதெல்லாம் எடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? பாலை காய்ச்சி பெருமோர் குத்தி மறுநாள் எடுத்து பார்த்தா தயிராக இருக்கும், தயிர் கிடைக்கும். அந்த தயிரை மத்திட்டு கடையணும். கடைய 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 வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் எடுத்து சேகரித்து வைத்து அதை உருக்கினால் நெய் வரும். அது ஒரு பக்கம். நெய் வரும். அந்த நெய் இருக்கிறது, அதை காய்ச்சினால் நம் முகத்தை கூட அதில் பார்க்கலாம். அவ்வளவு பழிக்கிறதா பழிச்சு அத்தனை எதுல இருக்கு? அந்த பாலுக்குள்ளே பொருள் இருக்கிறது. ஆமா, ஆனா பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாது. இப்படி பக்குவப்படுத்தி அதை எடுத்தாதான் நெய் கிடைக்கும். பார்த்தா தெரியாது. அது போல இந்த உலகத்தை படைத்து இந்த உயிரினங்கள் எல்லாம் படைத்த ஆண்டவன் பாலுக்குள் இருக்கின்ற வெண்ணெய் போல மறைந்திருக்கிறான். கண்ணுக்கு தெரியாது. அந்த கடவுளை பார்க்க வேண்டுமானால் பாலை எப்படி பக்குவப்படுத்தணுமோ அது போல சதா மத்திட்டு கடையின் இல்லையா, அது போல நான் சொல்லிக் கொடுத்த மந்திரம் இருக்கிறது. இந்த குருவை மறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை மட்டும் நீ மறக்கவே கூடாது. அனுதினமும் அதை ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடைய கடையை எப்படி வெண்ணெய் வந்ததோ அதுபோல இந்த மந்திரத்தை ஜெபிக்க 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 பாலுக்குள் மறைந்திருந்த வெண்ணெயை பார்ப்பது போல் இந்த உலகத்துக்கு மறைந்திருக்கின்ற அந்த ஆண்டவனை, அந்த தேவர்களை நீ நேராக பார்க்கலாம். நேராக பார்க்கணும். தேவர் ஊர்ல சாமி நேராக போகலாம். எப்படி சாமி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊருக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் வாங்கணும். 2 மணி நேரம் ஏண்டா? சாயங்காலம் 4 to 6 காலையில் 10 to 12. என்னது விவசாயம் பண்ண நிறைய கடைசி நான் சாமி. சரி, எங்கள் ஊரில் என்ன மாதிரி நிறைய முண்டமாக இருக்குது. நிறைய அது தெளிவுபடுத்தும். நீங்கள்
கண்ணன் பஜனை செய்யலாம். உன்னுடைய பக்தியையும் மன உறுதியையும் நான் பாராட்டுகிறேன். ஆனால் என்னை மறந்தாலும் நான் உபதேசித்த சில பேர் சொல்லுவாங்க, என் வேலை மறந்தாலும் குரு வேலை மறவேன் அப்படின்னு. எந்த வேலை செஞ்சாலும் ஓம் குருவே சரணம், ஓம் குருவாழ்க குருவே துணை அப்படி சொல்லிதான் எல்லாத்தையும் செய்வாங்க இல்லையா? அப்படி என்னையே நினைக்க நீ மறந்தாலும் இந்த மந்திரத்தை ஒருபோதும் மறக்கவே என்னடா இவ்வளவு அழகா விஷயங்கள்லாம் ஆனா எங்களுக்கு நீங்க இப்ப குரு. ஆமா, உங்களுக்கு யாரு குரு சாமி? எனக்கு ஒருவர் இருக்கின்ற, அதான் அவரவருக்கு ஒரு குரு இருக்கின்ற. எல்லாரும் இந்த மாதிரிலாம் பேச முடியாது. முடியாது. நான் குருவரை பெற்றவன்டா, இறைவன் திருவருளையும் பெற்றவன். அது என்ன வாங்கி கொடுக்கணுமா? தண்ணிக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமா? நீங்கள் சென்றார்கள் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு தண்ணி கிண்ணி தழுப்பு கொடுப்பாங்க. அது என்ன தண்ணி தழுப்பு? தண்ணினா தழுப்புனா போட்டது. உலகம் அங்க இருக்குது. இப்போ ஒண்ணுமே லஞ்சம் கொடுக்கணும், எந்த வேலையும் நடக்காது. அப்படியா? சரியப்பா, நீ எந்த நினைவில் இருக்கின்றாயோ அது போலவே கடைசி வரை வாழ வேண்டும். நான் சமயம் கிடைக்கும் பொழுது இந்த சமுதாயம் எங்கே வாழ்ந்து விடுவாரோ, நம்முடைய வார்த்தையை மறுத்து விடுவாரோ என்று நினைத்தேன். நல்லவே ஒப்புக்கொண்டு நீங்களே எனக்கு குருவாக இருக்கிற சுவாமி. அப்படி ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்திருந்தார். உபதேசம் செய்திருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடியா அருகிலே மனிதர்கள் அப்படி ஒரு நாடு இருக்கிறார். அதை ஆண்டவருடைய மகன் வாழ்கின்ற ஒரு இளவரசன் நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கிறான். அவனை பார்த்து இந்த சகோதரி அவனுக்கு மனம் முடித்து நான் வேடிக்கை பார்க்கவில்லை என்றார். என்னுடைய பெயர்
வச்சுப்பாயா. சேர்ந்த குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு நண்பர் அவர்களும் உத்திரவாதம் சொல்லக்கூடிய ஆறு நண்பர் அவர்களும் 200 அன்பளுக்காக அழைத்து மாலை எடுத்து மரியாதை செய்த அன்பர்களுக்கு அவர்கள் குடும்பம் தலைப்பாய் வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆண்டவன் இந்த புத்தி புரிகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவன் அருளை பெற்று கம்பெனி சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்தும் இந்த முடிவில்லாமல் சீரும் சிறப்போடும் எனது தாய் தந்தைகள் இருந்து சீரும் சிறப்போடும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு குறைந்தால் இந்த மன்னனை சார்ந்தது, இந்த மன்னனுக்கு குறைந்தால் மக்களை சார்ந்தது. அப்படி பாவித்து சீரும் சிறப்போடும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த தினத்திலே அறியாமல் இருக்கக்கூடிய நாளை அழைத்து நாட்டு நிலவை விசாரிக்கலாம் என்று ஆசைப்பட்டிருக்கின்றேன். பார்க்கலாம். சொல்லாத நாளில்லை
திருவாரூராக பூ போட்டு தியாகம் பண்ண போறேன். நல்லா பண்ணணும். அம்மா அம்மா வாங்க. ஐயப்பா போட்டுருவாடே. சரி ஐயா இளவரசே இளவரசே அரவணை கிழங்கு இளவரசர் வருவார் என்று விதிகளை அறிவித்து என்ன நாசுகா எவ்வளவு ஒரு அமைதியா ஒரு பொறுமையா நிதானம். ஐயோ மகாராஜா வரும்போது ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்னடா என்னது பஞ்சாயத்தா? உன்னை பார்த்தா என்னங்க உன்னை பார்த்தா என்ன பஞ்சாயத்து யாருமா இந்த ஊர் நாட்டாமுக்கு நான் கூச்சரமா நான் நாட்டாமுக்காரு கூச்ச பஞ்சாயத்து கிராமத்துல பஞ்சாயத்து தலை கூட போக மாட்டாரு. நாட்டாமுக்காரங்க தம்பி அனுப்போ அவன் தான் நீதியோடு பேசுவான். சரியா பேசு கரெக்டா பேசுவான். நல்ல நியாயமா பொதுவா பேசுவான். அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து இருக்கிறேன். திடீர்னு ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பேசிட்டான். என்னடா பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து சொல்லிட்டு போங்க திருப்பி சொல்லிட்டு போக மாட்டேன். என்னடா என்னன்னு பார்த்தா எதிர வந்துட்டே இருக்கிறேன். பார்த்தா ஒரு சின்ன ஒரு 10 வயசு பையனா இருக்கும். அப்படியே அந்த பையன் ஒரு 1000 ஆட்டோ ஓட்டின்னு மேகத்துக்கு ஏறி போகுது. ஏறி கரெக்ட் மாட்டை ஓட்டினே போறான். பார்த்தா ஒத்தடி மாட்டு வண்டி போற மாதிரி தான் பாவம் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு பிளஸர் கார் யாரும் விருந்தடி போறாங்க பொண்ணு பார்க்க என்ன கண்டா வச்சிருல பிளஸர் கார் வருது. நான் திரும்பி தம்பி கார் வருது பைக் ஆட்டோ அப்படின்னா ஓரமாக ஓட்டுறான். அந்த பையன் கெட்டா மாதிரி மறைச்சு பார்த்துட்டு உடனே அவன் இடுப்பு கிடைக்கிற கோமன் தவிர்த்து கீழே போட்டு கோமனமா இடுப்புல கோமனை கட்டுவாங்க. வீட்டில் வேஸ்ட் வேஸ்ட் அந்த வேஸ்ட் என்னதான் இன்னைக்கு ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு உனக்கு? ஆனால் இடுப்புல கோமன் கட்டுச்சா கோமன் தங்கிட்டுவாங்க குழப்பம். ஏய் கோமன் தங்கி கட்டுவாங்க காய்ச்சி கட்டுவாங்க கோமன் சார் கோமனை இடுப்புல கட்டுவாங்க. வேற என்ன கட்டுறாங்க? இப்படிதான் கட்டுவாங்க. இப்படி 4 பேர் என்ன சரி இடுப்புல இப்படிவா அப்படி அந்த வேஸ்ட் வச்சு போட்டு 8 மணி வேஸ்ட் அந்த வேஸ்ட் வச்சு போட்டு 1000 ஆட்டுக்குட்டியும் அதை போட்டு மூட்டையா கட்டி தோல்ல போட்டு அந்த பையன் கழுவி குடிச்சு கார் போயிடுச்சு. எப்படி விவசாயத்தை அந்த 1000 ஆட்டையும் அந்த 8 மணி வேஸ்ட்ல போட்டு மூட்டை கட்டி தூக்கி தோல்ல போட்டோம். எப்பேற்பட்ட பழச்சாலிடா அவன் மாதிரி பழச்சா யாரு கேட்டீங்க? அவத்தாண்டி கொஞ்சம் தள்ளி போறான். ஏறி அப்படி ஏறி நம்ம குறுகால சீக்கிரமா அட்டாந்து போறோம். ஏறி மேல ஏறி நிக்கிறேன். பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஏறி கிளம்பி இருக்கு. அந்த ஆலமரம் அப்படியே வேற சாய் நீ என்ன பண்ண? பயந்து ஓடுறேன். பயந்து ஓடுற அந்த பக்கமா கையில ஒரு பசங்க எல்லாம் நடந்து நீங்க கும்பலாம். அங்க ஒரு 10 வயசு பையன் இருப்பான். அந்த பையன் திட்டி விடுறே உள்ள பார்த்து சாய மரத்துல அப்படி நின்று இந்த மூக்குல இருக்கிற முடிய ஒரு முடி அப்படி புடுங்கணும். மூக்குல இருந்து ஒரு முடியை புடுங்கி அதை 3ஆ கிழிக்கிறாங்க. சாமான் அதை 3ஆ கிழிச்சு சாய ஆழமரத்தை 3 இடத்துல முட்டு குடிச்சு நிறுத்திட்டான். என்னடா மூக்குல இருக்க முடியை புடுங்கி 3ஆ கிழிச்சு முட்டு நிறுத்திட்டான். பெரிய விஷயம். அதை 3ஆ கிழிக்கிறோம் அவன் பெரிய பழச்சாலி அதை நினைச்சுக்கா அதை தாண்டி கொஞ்சம் தள்ளி போறான். ஒரு 12 வயசு பையன் இருப்பான். 12 வயசு இருக்கும். அந்த மொத்தம் இங்கிருந்து அந்த கோயில் இருக்குது. ஆமா அம்மா வீட்டுக்கு ஒரு 2 பணமரம் உயரம் அந்த காலத்து பணமரம் பணமரம் அதை அடி வெட்டிட்டு 3 எட்டிட்டு அந்த 2 பணமரத்துக்கு தோல்ல போட்டுன்னு அது பணமரம் 2 பணமரத்தை தோல்ல வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடுறானா? அது எவ்வளவு வெயிட் இருக்கா? அவன் பெரிய பலசாலி. இந்த 3 பேரும் பலசாலி. ஆமாண்டா அந்த 3 பேரையும் விட இன்னொரு பலசாலி தாண்டற ஒரு பலசாலி 4வது பலசாலி. என்னடா சொல்ற? இவன் 3 பேரை தாண்டற பலசாலியா? ஆமா அந்த தாண்டற பலசாலி எங்க இருக்கா? இங்கே இருக்கான். அப்பேற்பட்ட பலசாலியா? இந்த கூட்டத்துல இருக்கான். அந்த 4 பேர் இந்த 3 பேரோட அவ்வளவு 4வது பலசாலி இருக்கான். தாண்டற பலசாலி இங்க இருக்கா? அப்பேற்பட்டவன் யாரா? அப்பேற்பட்டவன் யார் தெரியுமா? யாரா? இம்மா புலியையும் சொல்லி பக்கத்துல நின்னு நீ ஊம்பட்டு கேட்டுக்கிறப்ப நான் தான் அந்த பலசாலி. ஏய் என்னடா இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? ஒரு கோமனம் சொன்ன ஒத்துக்கல. ஆமா 8 முழ வேட்டோட ஒரு 1000 ஆட்டுக்கு கூட யாரனா மூட்டை கட்டி தோல்ல போட்டு போக முடியும். அப்பயே நினைச்சேன் நீ சொல்வதெல்லாம் எப்படி இது உண்மையா இருக்கு? சாய ஆலமரத்தை மூக்குல இருக்கிற முடி புடுங்கிறதே கஷ்டம். ஆமா அந்த முடியை புடுங்க அதை 3ஆ கிழிக்கிறானா அவன் என்ன 3ஆ கிழிக்க முடியுமா? அதை கிழிச்சு முட்டு கொடுக்குறான்னு சொன்னா அதையும் கேட்க நின்னுங்கிற ஏண்டா அப்படி பண்ண நீ ஒரு
சொல்ற மந்திரி வார்த்தை ஆமா மதிக்காத மன்னன் வருமுறை உரைப்பவன் மந்திரி கழுகு அழுக்க அழகு அழகு மந்திரி சொல்ல கேட்க வேண்டும். நான் சொல்றது கூட கேட்டுக்கிறேன். அப்புறம் நீ சொல்லதை நான் கேட்க வேண்டுமா இல்லையா? ஆமாங்க கேட்கலாம். ஆனா இருந்தாலும் இவ்வளவு பொய்ய நான் சொல்லி பார்க்கல இருந்தேன். அதுக்கு நீ ஊர் போட்டுருங்க. அப்ப இந்த 3 பேரோட நான் தான் பெரிய பேசுறேன். சரிடா நீயே பிரஜாவை இருக்கு. ஆமா இருந்தாலும் நாடு ஆமா சீரும் சிறப்போடு இந்த நாட்டை சிறப்போடு மக்களுக்காக வாழ்ந்து இருக்கிறது. மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னனை சார்ந்தது, மன்னனுக்கு ஒரு குறை என்றால் மக்களை சார்ந்தது என்று பாவித்து இந்த நாட்டை சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா இருந்தாலும் இடத்திலே சில கேள்விகள் ஆமா நாட்டு மக்கள் நாட்டு நலனை நான் அறியேன் நெய்யாபிஷேகம் பாலாபிஷேகம் என்னும் செய்து கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து சிறப்பாக நமது நாட்டின் தமிழ்குல பெண்கள் கட்டிய கணவனையை தெய்வமாக நினைத்து கணவனுக்கு அடங்கிய மனைவியாக பதிபூஜை செய்து கணவனுக்கு பின்தங்கி கணவனுக்கு முன் எழுது கல்லானாலும் கணவன் எந்த யாராலையும் அர்த்த முடியாது அப்படின்னு குடிச்சிட்டு கல்லானாலும் கணவன் பெண்கள் அப்படி குடிக்கிறான் புல்லானாலும் புருஷன் அவன் குடித்தாலும் புருஷன் என்று மதிப்போடு வைத்துக் கொண்டிருக்கின்றான். குடிச்சு பாரு குடும்பம் அப்படியே கிடுகிடுன்னு நடுவும் குடிக்காத வீடு பொண்ணு வாய விடுங்க குடிக்காத வீட்டுக்குள்ள போனா ஒரு பொண்டாடி மதிய மாட்டான் முதல்ல அப்படியா குடிச்சுட்டு தெருல ஆடினு சொல்லி அப்படியெல்லாம் பைபிள் சேர்க்கக்கூடாது. நாம எப்பொழுது எவ்வளவு தெளிவாக இருக்கின்றோமோ அப்பொழுது அப்படியே மதித்து வைக்கிறோம். முடியலையான்னு கேட்டீங்கன்னா நீங்க ராத்திரி கூத்தாடுறீங்க காலையில டீ எடுத்துன்னு கிளம்புறீங்க கரெக்டா போறீங்க மதியம் எடுத்துன்னு வரீங்க 1 கிலோ எவ்வளவு நீ என்ன விடுறீங்க திருப்பூர் பக்கத்துல விக்கிரவாண்டி வட்டம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் சிறுவல்லிக்குப்பம் அதெல்லாம் ஒன்று சொல்லாமே இந்திய நாடு இந்திய நாட்டுக்கு உட்பட்ட தமிழ்நாடு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டமாக விளங்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு தாலுக்காக விளங்கக்கூடியது விக்கிரவாண்டி தாலுக்கா அதெல்லாம் விக்கிரவாண்டி தாலுக்காவிலே 54 கிராமத்திலே ஒரு சிற்றூராக விளங்கக்கூடியது சிறுவல்லிக்குப்பம் கிராமம். சிறுவல்லிக்குப்பம்னா மரவள்ளிக்கிழங்கு பேர் போன ஊர். அதுக்காக காலையில என்ன மரவள்ளிக்கிழமை அந்த பின்னாடி ஒரு அட்டைப்பட்டி இல்ல அதை வந்து மரவள்ளிக்கிழங்கு வேற வேலையே இல்லையா அது மட்டுமல்ல சித்தராச பகுதி
சிற்றரசர்கள் அனைவரும் அவர்கள் மாதந்தோறும் செலுத்த வேண்டிய வரி பணத்தை செலுத்தி அவர்கள் ரசீதை பெற்றுச் செல்கின்றார்கள். அதிலும் எவ்வளவு குறை எல்லா நாட்டுக்காரனும் வரி கட்டிட்டான். இன்னும் 2 நாட்டுக்காரன் தான் கட்டல. இன்னும் 2 நாட்டுக்காரன். ஆமாங்க. யாரா? குஜராத்துக்காரன் கட்டிட்டான், மகாராஷ்டிரக்காரன் கட்டிட்டான், உஜ்ஜயினி கட்டிட்டான். இன்னும் அங்கதான் கட்டல சாமி. அங்கங்க வங்கதேசம் வங்கதேசம் ஆளக்கூடிய மன்னன் இப்படி கட்டவில்லை. அப்படி என்றால் நமது நாட்டிலே முறையிட்டு பார்த்தாலும் இந்த மணிமண்டல நாட்டிலே எவ்விதமான குறையும் இல்லை. அப்படியா? பள்ளியில வந்து உங்க அண்ணி கிட்ட கிண்ணில தண்ணி கேக்குதா? நீ ராமசாமி முன்சாமி பேருனா நீ ஏன்டா மகாராஜா மக்கள் குறையை நடக்கின்றார்கள். நாட்டு குடிமக்கள் நாட்டு பயிரை அழித்துக் கொண்டு விழுந்தால் மிருகஜாதி. ஆமாங்க. இப்போது நாட்டு மக்கள் குறையை தீர்க்க வேண்டும். மக்கள் குறை என்றார் மன்னனை சாராது. மன்னன் குறை மக்களை சாரு. ஆமாங்க. இப்போது புறப்பட வேண்டும். நெடுமாலை இப்போது அகப்பட வேண்டும். களைப்பா போயிடுச்சு. சற்று நேரம் நீங்க அந்த பாறை சற்று நேரம் அமர்ந்து விட்டு ஓய்வு நான் காவலுக்கு சம்போ சங்கர மகாதேவா ஊருக்கு கோவில் Oh,
அது காவல் வந்துட்டாயா? குமாரே அடே குமாரே அட என்னடா படம் வர்ற கடன் கொடுத்தா எந்த நேரத்துல கேட்கணும்னு ஒரு விவசாய இல்லடா எருமாட்டுக்கு பிறந்த பண்ணி போனே என்னடா கடன் கொடுத்துட்ட 3 வேலையும் உயிர் எடுத்துக்கிற போடா கடங்காரனுக்கு மயிறு எமனுக்கு உயிர் அடுத்த மாசம் வாடா எதனா பொறுக்கி நறுக்கி தர வாங்கிட்டு போல சரியா கண்டா பாவுறே அடே அடே வளையாடா ஏய் இங்க ஆமா யார் நீங்க ஏண்டா ஓ அடிக்கடி பாக்கும்போது நீ யாரு கேட்கறது நம்ம சாமியார் பிரம்மனந்த சாமியார் எப்படி இருக்கிறாரு எனக்கு சாமி சரி நீங்க அடிக்கடி சந்திக்கலாம் நீங்க போய் இப்படி சுத்திட்டு வரீங்களா சாமி அந்த நோக்கம் அவர் இப்ப வந்து தூக்கத்துல இருக்கிறார் களைப்பா ஓயில இருக்கிறார் இப்ப போய் எப்படின்னா அவர் கோவப்படுவார் அவர் பயங்கரமா கோவாக்கார் ஆமா கோபக்காருங்க கோபக்கார் சற்று இருங்க அப்ப கோபம் இல்லாத போனா எப்படி பொட்டுக்காரங்க அப்பப்போ கோபம் வருது சரி சார் என்ன மகாராஜா என்னடா நான் வந்துக்கிறேன் மகாராஜா நீ இருப்பது எனக்கு தெரியாது ஏண்டா ஏய் நீ இருப்பது எனக்கு தெரியாது நான் போய் மகாராஜா நான் வந்துக்கிறேன் சும்மா போய் சும்மா காது புடின்னு வெளியே சரி என்ன இது இது சங்கீதம் பாடுறதுக்கு 6 மணிக்கு ஒரு இசை அப்படின்னு புரியல வேற என்னன்னு கேட்டேன் பாட்டு வாசிக்கிறது 6 மணிக்கு 6 மணியா யார் மணியம் இல்ல இது யார் மணியம் அவ்வாறு சொல்லக்கூடாது வேற எப்படி சொல்ல எனக்கு புரிகின்ற வரையில் தாங்க விளக்கமாக சொன்னால் புரியும் இதுதான் என்னது சரஸ்வதி சரி அவங்க அருளாலதான் இதுல பாட்டு வரும் சரி இது என்ன டைம் போட்டியா என்ன போட்டி 6 மணி இசை பெட்டி ஆர்ப்பணி பெட்டியா ஆமா அப்ப ஊப்பிட்டியா என்னங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க இல்ல ஊப்பிட்டியான்னு கேட்டேன் தப்பான ஐயா இது உங்களுடைய பெட்டியா இது என்னுடைய பெட்டி இல்ல பேச்சை குறித்து வேலையை பெருக்கும் என்னுடைய பெட்டி உங்களுடைய பெட்டியா அப்ப எனக்கு இதுல பாட வருமா இதுல பாட வராது வேற எங்க வரும் செத்துட்டுனா சுடுகாட்டுக்கு வரும் பாட நான் செத்தா சுடுகாட்டு இதுல பாட வராது அடி பிளமல் பிள்ளைங்க பிளாங்க் சேனே சொல்றாங்க சரி மங்களமான ஒரு இசைக்கருவிகளை மங்களமான வார்த்தை சொல்லுகிறாங்க பாடாதங்க சரி எனக்கு இதுல கட்ட இருக்குதா இருக்குது எங்க இருக்குது நீ பாடுனா அது எங்க எங்க இருக்குது கட்டங்க நீ பாடுனா சொல்லு அது அளவிட இல்ல எப்படி பயப்படாத எப்படி அடுத்து எங்கே குறைந்து விழுது எப்படி மேல பிடிச்சி கீழே அமுக்கினாத்தான் தொழில் சுத்தமா இப்படி 1 2 3 4 கண்களும்
தண்ணி கேட்டு டேய், ஐயா. எங்க வந்து கொடுத்த? சென்னையா? இது என்னடா அது மஞ்சளா இருக்குது இன்னும் உப்பு கைக்குது பாட்டில் என்ன தண்ணி கேட்ட பாட்டில் நான் எங்க கேட்டேன் பாட்டில் என்ன கேட்டேன் பாதிக்காத முண்டமே பாட்டு பாடிங்க என்ன தண்ணி கேட்ட பாட்டு பாடினா நான் என்ன தண்ணி கேட்டேன் முசா, நான் நீ பாடு அந்த பாட்டை இப்ப நான் தரேன் தாத்தா ரீதி காக்கா மாமா ஓஹோ நீ அங்க வரையா பாப்பா தண்ணின்னு சொன்னானே ஆமா உங்க பாப்பா தண்ணி தான் உங்க பாப்பா தண்ணியா ஆமா காலேஜ் படிக்கிறாங்க பாப்பா இருக்கட்டும் அங்க இருந்துதான் இந்த தண்ணி எப்படி வந்தா? ஏய், அது வேண்டாம், முண்டா. பாப்பா தனின்னு சொன்னா உடனடா. நீ பாப்பா தனின்னு போய் இன்னொரு போய் உட்கார்ந்து தண்ணிக்கிட்டு தண்டை வாங்கி குடிச்சோம். எம்எஸ் கிருஷ்ணன் பாப்பா பாப்பா தனி தனி என்று அந்த மாதிரி மெதுவா சொல்லணும். அது ஒரு தன்மையோட, அது ஒரு அளவு இருக்குது. அது மண்டையில இருக்கணும். இன்னைக்கு நீ கேட்க மாட்டேன்னா உள்ள போயிருக்குது அப்படி நான் கேட்டது பாடந்து சரிகம பதனிசே பாப்பா தானி வாஜர் சொன்ன மாதிரி என்ன சொன்ன மாதிரி பாப்பா தாத்தா நீ பாப்பா தானி என்ன வருது சரிடா தண்ட வருஷம் என்ன வருது பாப்பா தானி தான் சொன்ன பாப்பா தானி கேட்கல இங்க வா உன் ஊர் என்ன ஊரு சென்னகுணம் சென்னையில் இருக்கு சென்னகுணம் காது கேட்காத முண்டை காது அடிச்சிருவோம் நான் அதுதான் கேட்க மாட்டேன் ஊர் என் விட்டு தொலை ஆ. ஆமா சென்னாகுணமா ஆமா உன் பேர் என்ன? குயில் குயில ஆமா பேர் போடா என்னடா கோட்டா மாதிரி குயில வச்சுட்டு யாரா குயில் எவடா வச்சா போட்டோ நான் பாத்துக்கிறியா பாத்துக்கிறேன் என்ன கலர்ல இருக்கு கோட்டை வெள்ளையா இருக்கும் குயில் குயில் கருப்பா இருக்கும் அதே போலதான் இருக்கு இது யார் வச்சது பேரு என்ன பெற்றெடுத்த தாய் தந்தைகள் வாத்தாளி மாமாடி வண்டி மாடு அட பாவி. ஏய், கையில பெத்த மாட்டிருக்கிறேன் ஆ, உமா உன்னை பெத்தாளா இல்லை செஞ்சாளா செய்யல மக்களை மூஞ்சில வச்சுட்டு செஞ்சாங்க எப்படி மூணு தார் பண்ணிச்சுடா போடா முடிவு போடா ஆமா நீ இன்னும் போகலையா எங்கடா இன்னும் போகல நீங்க கேட்டேன் எங்க போகலையா அடே ஐயா என்னடா சொன்ன நான் அப்பப்ப மருந்து தூங்குவேன் நான் என்னது மருந்து நான் அதுக்கே சொன்னேன் நீங்க வந்துக்கிறேன்னு போய் நான் அப்படியே சொன்னேன் என்ன மகராஜா நான் வந்துக்கிறேன் மகராஜானே வந்தவர் ராஸ்கல் நீ வந்து செத்தது போடா போடா ஒரு புறமா போய் உட்காந்து ஏன்னா உட்காந்து கிடப்படா பெருக்க தின்ன பார்த்துனாரு சும்மா ஏன் உட்காந்து கிடப்பேன் அதை நான் அந்த கீர்த்தண்டா விட்டு விட்டேன் கீர்த்தனை சாசா சரணி தண்டவர் கீர்த்தனை. ஆமாம் கண்களும் கனி பாடுதே இப்போது நீங்க பாடுனீங்களே அதுக்கு பேர் கீர்த்தனையா சட்டமன் முடித்த கவனம் கீதம் அது கீர்த்தனையா உட்காருங்க சாமி நோண்ட வேண்டாம் இங்கே நீங்கள் இந்த குற்றங்களை கண்டுபிடிக்கும் நக்கீரன் பரம்பரையில் பிறந்தவர் ஏய் நான் இருக்கேன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க ஓஹோ நாரத மகரிஷி தங்களை காண வந்திருக்கிறான்னு சொல்லுங்க மகாராஜா இல்லடா கண்ணு வைக்கும் ஒரு வினாடி நேரத்தில் ஆமா 3 உலகத்தையும் பவனி வரக்கூடிய நாரத மகரிஷி ஆடி வந்திருக்கிறார் என்னது நாரத மகரிஷியா எங்கே எங்கே சுவாமி சுவாமி உங்களை காண்பதற்கு இதுவரையில் கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்ணா பார்த்தீர்களா சுவாமி அண்ணா அற்புதம் மிகுந்த
நேரில் பார்த்ததில்லை. பார்த்ததில்லை. இதுவே பார்த்து மதுரை பாலா. சுவாமி ஆனால் எதிராக உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல். அப்படியா? அது இன்றுதான் சந்தர்ப்பம் கிடைத்தது. சாமி ஏய், ஓ மதுரை பாலாவை வெகு நாளா பார்க்கணும். ஆமாங்க சாமி அப்ப அடிக்கடி வருவீங்க அந்த போறோம் சந்தர்ப்பம் சூழ்நிலை வர வேண்டும் அல்லவா? அது இன்றுதான் கிடைத்தது. சரி, நல்லது. சுவாமி உங்களை ஒன்று கேட்கலாம் நினைக்கிறேன். சுவாமி என்ன சுவாமி தாமதம் செய்கின்றீர்? என்ன கேட்க வேண்டும்? நீங்கள் தாராளமாக கேளுங்கள். மதுரை பாலா. இல்லாத உரிமையா எப்போனாலும் வரலாம் எதை வேணாலும் கேட்கலாம் கண்டிப்பாக. அப்படியா? மதுரை பாலா, சுவாமி உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? என்ன சுவாமி கேள்வி கேட்கின்றீர்? என்ன? எவ்வளவு சொன்ன நான் திருமணம் பண்ணிக்கிறேன் கேட்க மாட்டேன் ஏன்? ஆனா மேரேஜ் மட்டும் பண்ணிக்கிறேன்றாரு ஏய், என்னடா சொல்ற? அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருங்க நான் எவ்வளவு சொல்றேன் நாட்டு மக்களுக்காக நீங்க உழைச்சு கொடுத்தால் உங்களுக்கு ஒரு குடும்பம் இந்த அரண்மனை இந்த நாட்டுக்கு சின்ன ஒரு வாரிசு ஒரு இளவரசர் ரெண்டாம் எவ்வளவு சொல்றேன் சாமி நல்லா இருக்கும் போதும் சொல்றேன் கோபம் இருக்கும் சொல்றேன் தனி என்னாச்சு? திருமணம் என்பது நான் இருப்பதோ தனிமையில் ஓரா. சரி, எனக்கென்றே யார் இருக்கின்றார் திருமணம் செய்து வைப்பதற்கு? அம்மாவும் இல்லை, தந்தையும் இல்லை தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. அப்பாவும் இல்லை, தாய் தந்தையர் இல்லை, இல்லை. உற்றார் உறவினரும் இல்லை. உனக்கு பெண் பார்த்து திருமணத்தை செய்து வைக்க நான் பிறந்தவுடனே தாய் தந்தைகள் இருந்து விட்டார். யார் உற்றார் உறவினர் என்பது இதுவரையிலும் எனக்கு தெரியும். புரியுது. ஆமாம். ஆகையால் தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு முன்னின்று ஆகலை ஏய், ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழும் விதிமுறைகள் இருக்கிறது இல்லையா? ஓரெட்டில் பள்ளியில் சேராத பிள்ளை, பிள்ளையும் ஈரெட்டில் பெறாத கல்வியும், மூவெட்டில் செய்யாத கல்யாணம், நாலெட்டில் பெறாத குழந்தையும், ஐயெட்டில் சேராத சொத்து, ஆறெட்டில் செய்யாத கடமை, ஏழெட்டில் விடாத பொறுப்பு, எட்டெட்டில் பார்க்காத இடங்கள், 9 எட்டில் எடுக்காத ஓய்வு, 10 எட்டில் வராத மரணம் பயனில்லை என்று சொல்வார்கள். இது ஒரு வித்தியாசமா இருக்குது இன்னைக்கு என்ன? எப்படி சாமி இது முதல்ல சொல்லுங்க 8 வயதுக்குள்ள பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்து சேர்த்துடணும் அது வரையும் அவனுக்கு பாடசாலைக்கு போகணும்னா அதுக்கப்புறம் போய் சேர்க்கிறது வீண் தான். வீண்தான். அதனால ஓரெட்டில் பள்ளியில் சேராத பிள்ளை, பிள்ளையே ஈரெட்டில் பெறாத கல்வி, ஈரெட்டு 16 வயதுக்குள்ள 16 வயதுக்குள்ளார அவன் நன்றாக எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவரையில அவனுக்கு ஒன்று தெரியலனா பள்ளிக்கூடத்துக்கு போகாம அவனை வீட்டுல நிறுத்திடலாம், எதையாவது யாரையாவது கற்றுக்கலாம், அதை வச்சு பிழைப்பான். சரி அதான் ஈரெட்டில் பெறாத கல்வி. கல்வியும் மூவெட்டில் செய்யாத 24 அந்த 24 வயதுக்குள்ள திருமணம் செஞ்சு பருவத்திய பயிர் செய் 4 பெறாத குழந்தை, 4 32க்குள்ள குழந்தை 32 வயதுக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். ஆமா அதுவரையில் இல்லாம வருது. 32க்கு மேல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு 20 வயசு ஆகும்போது இவருக்கு 52 ஆயிரம் அப்பாவுக்கு. ஒரு தந்தை சொல்லை அவன் கேட்க மாட்டான், மரியாதை கொடுக்க மாட்டான், நல்ல பிள்ளையா வளர்க்க முடியாது. அதனால 4 பெறாத குழந்தை, ஐயட்டில் சேராத சொத்து, ஐயட்டு 40 வயதுக்குள்ள ஒன்னு போல சொத்து சேர்த்து வச்சுக்கணும். பின்னாடி ஆயுள் உள்ள வரைக்கும் அதுக்கு மேல போனா சம்பாதிச்சு சேர்க்க முடியாது, வேலை செய்ய முடியாதுல. அதனால 6 செய்யாத கடமை, 6 48 வயசுக்குள்ள பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பெண்ணை கட்டி கொடுக்கணும், எல்லா கடமையும் செய்யணும். சரியா? அப்புறம் 7 விடாத பொறுப்பு, 7 56 வயசு ஆகும்போது குடும்பத்தினுடைய பொறுப்பை மகனுக்கு ஒப்படைச்சு எண்ணி பார்த்துக்கப்பான்னு ஒப்படைச்சிடணும். 8 பார்க்காத இடங்கள், 8 64 வயதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போனோம், காசி ராமேஸ்வரம் கோயில் குளங்கள் சொல்லக்கூடிய இடங்களுக்கு போய் பல கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரணும். 64 வயசுக்குள்ள. ஆமா 9 எடுக்காத ஓய்வு, 72 9 அந்த வயசு வரைக்கும் எதையும் காதல போட்டு கூடாது. என்ன நடந்தாலும் சரி அவங்க பாடு பாடு பேசாம ஓய்வு எடுத்துக்கணும். தண்ணி செல்வ கொடுக்குறாங்களா சாப்பிட்டு படுத்துக்கணும். 10 வராத மரணம்னு சொல்லுவாங்க. 10 80 வயதுக்குள்ள மரணம் வரலாம், யாருக்கும் தெரியாது, எதையாவது தின்னுட்டாலும் செத்து போகணும், இல்லைன்னா மரியாதை இருக்காது. அது கேட்க அம்மாவா சாகாத கூட கிடக்குறாங்க. கோட்டா எல்லாருக்கும் 4 வருது, உனக்கு ஏன் வரணும்னு சொல்லுவாங்க. கோட்டா மாதிரி கட்டிங்க மரியாதை இருக்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படியே சாவரில் கூட மருந்து அப்படி ஒரு கணக்கு. அதனால சரி இந்த பருவங்களுக்கு திருமணம் நடக்கணுமே, ஏன் திருமணம் செய்யவில்லை என்று எதிர்பார்த்தால் பெண் பார்த்து வைக்க யாரும் இல்லை என்கிறார். சரி, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்றால் நானே உனக்கு தாய்க்கு தாயாகும், தந்தைக்கு தந்தையாகவும் ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு மனம் முடித்து வைக்கிறேனே. சுவாமி என்ன என்ன நினைக்கின்றீர்? தாங்கள் ஆமா எனக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றீர்கள். உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா செய்து வைக்கிறேன்.
கல்யாணம் தரகர், அதாவது கல்யாணம் இன்னாருக்குன்னு ஒரு முடிச்சு போட்டு அதை தயார் பண்ணி உங்களை எல்லாம் இப்ப கல்யாணம் ஆக ஒரு ஆசை இல்லை, அது எப்படி கொண்டு வந்தது? சுவாமி, இதுவரையிலும் அந்த ஆசை என்பதே கிடையாது. சரி. ஆசையே இருந்தாலும் செய்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் இப்போது சுவாமி உங்களை பார்த்தவுடனே எனக்கு நல்ல நேரம் வந்திருக்கிறது போல் தெரிகிறது. சரி. ஆனால் இருந்தாலும் நாங்களே எனக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்கின்றேன் என்று தெரிவிக்கிறேன். ஒப்புக்கொள்ளுகிறேன் சுவாமி, பரவாயில்லை. உங்கள் இஷ்டம். ஏய், இவன் எப்போ என் வார்த்தையை மறுக்க மாட்டான் எனக்கு தெரியும். இதை ஒப்புக்கொள்வான் என்று தெரிந்துதான் ஒரு பெண்ணை பார்த்துவிட்டே வந்திருக்கிறேன். பெண்ணை பார்த்து விட்டுதான் என்னிடத்தில் வந்து உரைத்தீர்களா? கண்டிப்பாக. சாமி, அப்படின்னா அந்த பொண்ணு எந்த நாடு, எந்த தேசம், எப்படி, என்ன சமாச்சாரம்? நல்ல கேள்வி. அந்த பெண்ணு